வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதல். அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதா, ட்ரம்ப் தாக்குதல் நடத்துகிறாரா? அமெரிக்காவின் சட்டாம்பிள்ளைத்தனத்திற்கு எதிர்கேள்விகள் வருகிறதா? அமெரிக்காவுக்கு சவால் விட்டாரா ராஜீவ்காந்தி? இவையெல்லாம் அலச வருகிறது உங்கள் விடுதலை தேடல். நான் உங்கள் ஜவஹர். வணக்கம். உலகம் முதல் உள்ளூர் வரை அரசியலை அலசி ஆராய்ந்து பெரியாரியல் பார்வையோடு உங்களோடு பகிர வருகிறது விடுதலை தேடல். இப்போ ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்க படையும் தாக்குதல் நடத்துது. நான் என்ன சொன்னேன்னா, அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதா, ட்ரம்ப் தாக்குதல் நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வச்சேன். அப்போ சர்வதேச அரசியல் சூழ்நிலை மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் எடுத்து சொல்கிறோம். சர்வதேச அரசியல் சூழ்நிலை எப்படி மாறிச்சு? 1987-88 வந்து ஈரான் ஈராக் ரெண்டு யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ ஈராக்கோட கப்பல் வந்து ஹேமஸ் நீரணை வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சான், ஈரான் வந்து கன்னி வெடிகளை வந்து அந்த நீரணையில் போட்டு வச்சிட்டான். அமெரிக்காவோட என்ன கப்பல் போக முடியல. உடனே அமெரிக்கா என்ன சொல்லுது, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இத்தாலி வாங்க, இந்த கன்னிவெடி அகற்றணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். முதல்ல அமெரிக்கா கூப்பிட்டோன்னே ஓடி வரும். அமெரிக்கா கூப்பிடுது, இல்லைங்க ஒரு நிமிஷம் சுகர் மாத்திரை போட்டு வர்றேங்கிற மாதிரி அவன் தயங்குறான். அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி, இறங்கி போய் கெஞ்சி தான் அப்புறம் இந்த இதில் இறங்குறாங்க. அப்போ என்னென்னா 1987 இரண்டு முனையாக இருக்குது. என்ன முனையாக இருக்குது? யுஎஸ்ஏ இந்த போல் வந்து உடையுது. பொருளாதார வீழ்ச்சி இங்கே அமெரிக்காவிலேயும் நடக்குது, இங்கே யூஎஸ்எஸ்ஆர்லேயும் நடக்குது. யூஎஸ்எஸ்ஆர் தொப்புணு வந்துடுச்சு, அமெரிக்கா படிப்படியாக நழுவிட்டு இருக்குது. அப்போ 87, 88, 89, 90 வந்து அமெரிக்காவுக்கு எதிர்த்து சவால்லாம் வருது. அமெரிக்கா தன்னுடைய அனைத்து சட்டாம்பிள்ளைத்தனத்தையும் செஞ்சிட்ருக்கான். தனக்கு ஆதரவான நாடுகளுக்கு அந்நாடுகளை ஆதரிச்சும், தனக்கு எதிராக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை சண்டை போட்டு அழித்து அல்லது அந்த தலைவர்களை வந்து கை வச்சும் தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிறுவிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவை எதிர்த்து குரல் வந்தது. எங்கேருந்து? இந்தியாவிலேருந்து வந்தது. ஈராக் வந்து குவைத்தை வந்து ஆக்குபை பண்ணிட்டான். குவைத்தை ஆக்குபை பண்ணோன்னே குவைத்துக்கு ஆதரவு வந்து அமெரிக்கா வந்துச்சு. அப்போ இந்தியாவில் வந்து ராஜீவ்காந்தியினுடைய ஆதரவில் சந்திரசேகர் ஆட்சி நடக்குது. அமெரிக்காவுடைய விமானங்களுக்கு, போர் விமானங்களுக்கு இந்தியாவில் பெட்ரோல் நிரப்புறாங்க. ராஜீவ் கடுமையாக கண்டிச்சிட்டார். அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்தை எதிர்த்து குரல் அது. அப்போல்லாம் அமெரிக்கா வல்லாதிக்கத்துக்கு சவால் வருது. ராஜீவ் அப்போ சொல்கிறாரு, உலகில் 2 வல்லரசுகள் இருந்தது, ஒன்று தேய்ந்து விட்டது, இன்னும் ஒரு வல்லரசு இருக்குது, அது இந்த உலகையே ஆள நினைக்கிறது, ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது. காங்கிரஸ் தனது பழைய கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறது. அதாவது இது என்னென்னா, காங்கிரஸ் வந்து தன்னோட கொள்கை வந்து மாற்றி அமெரிக்காவுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் இந்த ஜோதிபாசை சந்திக்கிறப்ப, மறைந்த இடதுசாரி தலைவர் ஜோதிபாசை சந்திக்கிறப்ப அவர் சொல்கிறார். ஜோதிபாஸ் கேட்குறாரு, நீங்கள் வந்து இப்போ அமெரிக்க எதிர்ப்பாக நீங்கள் பேசுகிறீங்களே, நம்முடைய நிதி ஆதாரத்துக்கு என்ன செய்கிறதுங்கிறப்ப அவர் ராஜீவ் சொல்கிறார், ஏன் IMF உலக வங்கியை நம்ம வந்து நம்பணும், அதனுடைய நிபந்தனைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது, ஏன் ஜப்பானையும் ஜெர்மனியும் நம்ம நிதி உதவிக்கு கேட்கக்கூடாதுங்கிறார். அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் அதெல்லாம். அடுத்து இன்னொரு இதில் சொல்கிறார், உலகில் சில தலைவர்கள் உலகில் சில தலைவர்கள் கொல்லப்படலாம்ங்கிறார். கேள்வி கேட்குறாங்க எல்லோரும், அது ரஷ்யாவா? இல்லை. அப்போ CIAவா? சிரிச்சுக்கிட்டே போயிடுறார். அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் அவர் வந்து எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு, நியூயார்க் டைம்ஸ்க்கு பேட்டி கொடுக்குறப்ப அவர் சொல்கிறார், ராஜீவ்காந்தி பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறார், நானும் அவர்னா யாருன்னா ஜியா, பாகிஸ்தானுடைய அதிபர், இராணுவ அதிபரும் தான், நாட்டினுடைய அதிபரும் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தோம், காஷ்மீரில் ஒரு ஒப்பந்தத்துக்கு தயாராகி இருந்தோம், வரைபடமும் தயாராகிவிட்டது, கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி. அந்த நேரத்தில் வந்து ஜியா கொல்லப்பட்டு விட்டார். அது என்ன ஒப்பந்தம்னா வேற ஒன்றும் இல்லை, காஷ்மீர் வந்து பொது பகுதியாக மாற்றிடுறது. பொது பகுதியாக மாற்றிட்டா 2 இராணுவம் நிற்கும். அப்போ நமக்கு என்ன சிக்கல் வராதுன்னா, அங்கே ஒரு தீவிரவாதம், காஷ்மீர் உண்ணுது அப்படிங்கிற சண்டை இருக்காது, நிறைய பொருளாதார சேதாரம் மிச்சமாகும், தீவிரவாதத்துக்கெல்லாம் தீனி போட வேண்டியது இருக்காதுங்கிறனால அவங்க வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டோம், கையெழுத்து போட தயாராக இருந்தோம். அந்த நேரத்தில் ஜியா கொல்லப்பட்டு விட்டார். ஜியா கொல்லப்பட்ட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது அவருடைய நாடு, அது அவருடைய இராணுவ விமானம்,
அந்த இராணுவ விமானம் புறப்பட தயாராக இருக்குது. சிஏ டைரக்டர் வந்து அந்த விமானத்தில் ஏறி உட்கார்றாரு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நேரத்தில், இந்த மாதிரி டிஸ்கஸ் இருக்கிற நேரத்தில் ஃப்ளைட்டு கிளம்பி போகுது. பாகிஸ்தானிலே ஒரு இடத்துல விமானம் நிற்குது. சிஏ டைரக்டர் இறங்கி போயிடுறாரு. மறுபடியும் இந்த ஃப்ளைட்டு கிளம்புது. விமானம் ஈரான் அதிபர் ஈரான் நாடு என்ன சொல்லுதுன்னா, இந்த நீரிணை வழியாக போகிற பெட்ரோலிய கச்சா எண்ணெய் பிஸ்னஸ் வந்து இனிமேல் டாலரில் இருக்காது, யுவாங்கில் நடக்குங்கிறார். உடனே யாருக்கு கோவம் வரணும்? ட்ரம்ப்புக்கு கோவம் வரணும்ல. அமைதியாக இருக்கார். இதுவே ஈராக் ஒரு தடவை சொல்லிச்சு. சதாம் என்ன சொன்னார்னா, நான் இனிமேல் பெட்ரோல் டாலர் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் பெட்ரோல் யூரோவை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னப்போ தான் அவன் கடுப்படிச்சு நேராக வந்து ஈராக்கை வந்து 2-1 பார்த்தான். இன்றைக்கி அதே இதை வந்து இவன் சொல்கிறப்ப ஏன் ட்ரம்ப் அமைதியாக இருக்கிறாரு? அதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. சீனாவுக்கு போனால் சந்தோஷம், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீனாவிலிருந்து அவருக்கு லாபம் வருது. ட்ரம்ப்போட இந்த யுத்தத்தை பற்றி உலக நாடுகள், அவருடைய நட்பு நாடுகள்லாம் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, அவங்களுடைய சுயநலம் தான் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்போ இந்த நேரணையை தடுத்துருக்குறாங்க, வாங்க யுத்தம் செஞ்சு இதையெல்லாம் நம்ம உடச்சி விடலான்னொன்னே அவருடைய நட்பு நாடுகள் ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து எல்லாம் வந்து முடியாதுண்டா. ஜெர்மன் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டான், இந்த நீரிணை மீது யுத்தம் நடத்துவதே ஜெர்மன் அங்கே அனுமதிக்காது, நேட்டோவின் நலனுக்காக நாங்கள் வந்து பலியாக முடியாதுங்கிறான். நேட்டோவின் நலனுக்காகனா இதில் இன்னொரு பெரிய நகைச்சுவையான விஷயம் என்னென்னா, நேட்டோவில் அங்கம் வகிக்கும் கிரீஸ் படைய அனுப்பலை. ஏன் இவங்க இதெல்லாம் செய்யலைன்னா, அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் ஒரு தெளிவற்ற குறிக்கோள் இல்லாத யுத்தமாக இருக்குது. இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவில்லை, போரின் நோக்கம் குறித்து தெளிவான விளக்கம் இல்லைன்றாங்க. அப்போ 2 நாடு ஒரு நாட்டை போய் அடிச்சிட்டு இருக்கு, இந்த இதில் வந்து ஒரு தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னாலே இங்கே வேறு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அந்த சிக்கலை வந்து நிறைய செய்திகள் வந்து வெளியே வருது. இப்போ அந்த யுத்தத்தின் போது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க சார்பில் ஒருத்தர் போய் கலந்துக்கிறார். அவர் பேர் வந்து குஷ்னர். அவர் வேறு யாரும் இல்லை, ட்ரம்ப்போட மருமகன், அதாவது மக வந்து இவான்காவோட கணவர். அவர் சரிங்க, அது இந்த ஊர் மாதிரி அங்கேயும் ஏதோ அரசியல் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் யாருன்னா, அவர் ஒரு யூதர். இந்த யுத்தமே இஸ்ரேல் தான் தொடங்கி வைக்குது, அமெரிக்கா இழுத்து வச்சுக்கிச்சு. அப்போ இந்த யுத்தத்தில் ஒரு யூத லாபி இருக்கிறது. இந்த யூத லாபி ட்ரம்ப்புக்கு லாபகரமாக இருக்கிறது, அந்த சார்பாக அவர் இருக்கிறாங்கிறது இது ஒரு பார்வை. அப்புறம் இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப சில துல்லியமான தாக்குதல்கள் வந்து அமெரிக்க இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்துது. அந்த நேரத்தில் பந்தயம் கட்டுறான். அந்த துல்லியமான நேரம் குறித்து பாலி மார்க்கெட் என்கிற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சந்தையில் சில சந்தேகங்களுக்கு உரிய நபர்கள் பந்தயம் கட்டி $1 மில்லியன் லாபம் ஈட்டுறாங்க. ஆமாங்க, ஏதோ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ராடு. அதுக்கே எங்கள் ட்ரம்ப்பை கனெக்ட் பண்ணுறீங்க. அவங்களாம் ட்ரம்ப்போட மகனுக்கு நெருக்கமானவங்க. சரிங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்காங்கிறதுக்காக நான் குற்றவாளியாக இருக்க முடியாது, என்னை சந்தேகப்படக்கூடாதுங்கள அப்படின்னா அடுத்து என்ன தகவல் சொல்லுதுன்னா, அந்த பாலி மார்க்கெட்டில் ட்ரம்ப்போட மகன் ஒரு உறுப்பினர். இப்போ என்ன இதில் நமக்கு தெளிவாக தெரியுதுன்னா, அதாவது ஒரு யுத்தம் நடக்குது, அங்கே பணம் கட்டுறான், பந்தயம் கட்டுறான், லாபம் சம்பாதிக்கிறான். அது யாருக்குன்னா ட்ரம்ப்போட மகன் இருக்கிற அந்த கம்பெனிக்கு வந்து போகுது. சரி, இந்த யுத்தத்தினால சீனா பக்கம் வந்து வியாபாரங்கள் போகுது. ட்ரம்ப் அதை பற்றி ஒன்றும் அலட்டிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவுக்கு டேக்ஸ் அதிகம் விதிக்கிறார். நீங்கள் அந்த டேக்ஸ் அதிகம் விதித்தப்போலாம் கடன்னு சீனா பக்கம் தான் நம்ம பிஸ்னஸ் போச்சு. அடுத்து இன்னொன்று என்ன நடந்தது, ரஷ்யாவிடம் என்ன வாங்கினாலும் 500% நான் வந்து வரி விதிப்பேன். அதே சமயம் ரஷ்யாகிட்ட உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா ரஷ்யாவை நீ ஒழிக்கணும்னு நீ விரும்புகிற, அப்புறம் எப்படி ரஷ்யாவோட நீ ஒப்பந்தங்களும் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, கடன்னு எங்கே போய் நிற்கிறோம்னா சீனா பக்கம் போய் நிற்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யுது, இவங்க நீரணையில் கப்பல்களை தடுத்த உடனே நாம் ரஷ்யாவில் பழையபடி எண்ணெய் வாங்குகிறோம். அப்போவும் ரஷ்யா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான், இப்போவும் ரஷ்யா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ரஷ்யா அப்போ என்ன செஞ்சான், வாங்கலைன்னு சொன்னால், ஏப்பா ஏன் வாங்கலை, என்ன நீ அவனுக்குன்னு பயந்துட்டா இருக்கிற அப்படின்லாம் கேட்கல.
அமைதியாக இருந்தால். அப்போது ஒரு இருமுனையாக இருந்தப்போல்லாம் நடக்கிறதே வேறு. இப்போ என்ன செஞ்சுனா, என்னப்பா இப்படி நடக்கலையா, அதெல்லாம் கோக்கலை, கொஞ்ச நாள் நீ எங்கிட்டாண்டா வருவா, ட்ரம்ப் செய்வான் பாரு அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்தேன். இப்போ நம்ம இதுகிட்ட ரஷ்யாக்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு எதுவும் 30 நாள் விதிங்கிறதெல்லாம் சும்மா நமக்கு கண்ணுக்கு முன்னால் காமிக்கிறது. அப்போ இதே அதே விலை பழைய குறைஞ்ச விலை கொடுக்காமல் இப்போ அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். இது யாருக்கு லாபமாக இருக்குன்னா ட்ரம்ப்புக்கு லாபகரமாக இருக்கிறது. எப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன். சரி, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. நடந்தோடனே சண்டை, 2 நாடுகளுக்கு சண்டை. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பயந்துட்டு கிடந்தோம். திடீர்னு ஒரு நாள் இப்போ அந்த கராத்தேலாம் சண்டை நடந்துச்சுன்னா ரெஃபரி சொல்லுவார், எமே அப்படின்னு நின்றும் 2 சண்டை. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தறதுக்குன்னா ட்ரம்ப் சொல்கிறாரு, எமே நான் தான்டா சொன்னேன், நிறுத்த சொல்லிட்டேன்டா, 2 பேரும் இந்த பிஸ்னஸில் கை வச்சுருவேன்னு சொன்னோன்னே பயந்துட்டாங்க, 2 பேரும் நின்ட்டாங்க அப்படின்னு. பயந்துட்டாங்கன்னு சொல்ல, இதை நான் சொன்னதுனால நின்ட்டாங்கன்னு சொல்கிறேன். அதை எதிர்த்து இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல. இது நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பஹல்காம் நடக்கிறப்ப நடந்த உடனே நம்ம யுத்தம் தொடங்குறப்ப எல்லாரோட எண்ணமும் எப்படி இருந்துச்சுன்னா, சீனா அவங்க பக்கம் நிற்கும், சீனா அவங்க பக்கம் நின்றுச்சு, அமெரிக்கா நம்ம பக்கம் நிற்கும் அப்படின்னு நினச்சாங்க. 100% அமெரிக்கா அந்த பக்கம் போய் நின்றுருந்தான். அப்புறம் யுத்தம் நின்றுச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா பாகிஸ்தான் ஒரு குழு அமைக்குது, கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு குழு அமைக்குது. கிரிப்டோ கரன்சி எல்லா கம்பெனியும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தான். அந்த கம்பெனி அப்படியே ட்ரம்ப்புக்கு சொந்தமானது, ட்ரம்ப்பினுடைய உறவினர்களுக்கு சொந்தமான கம்பெனி. அப்போ அங்கே யார் இருக்காருன்னா சீனா தான் வந்து அங்கே நின்று எல்லா ஆயுத உதவியும் கொடுத்துட்ருக்கு. சரி, இப்போது நீங்கள் உலகத்தில் யுத்தம் நடக்குன்னா அந்த கருவிகளுக்கு வந்து வேல்யூ வரணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஜிபிஆர்எஸ் இருக்குது. ஈரான் இப்போ பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே பார்த்தாலும் அடிக்கிறான். எதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னா, பெய்டு அப்படிங்கிற ஒரு கருவி யூஸ் பண்ணுறேன். அது எதுனா இந்த மாதிரி சேட்டலைட்டில் இந்த மாதிரி ஜிபிஆர்எஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறது. அது எந்த அளவுக்குன்னா 50க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் அதுக்காக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதில் என்ன செய்யணும்னா, துல்லியமாக 1 சென்டிமீட்டர் வித்தியாசம் இருந்தால் கூட கண்டுபிடிச்சி சொல்லுது. யாருதுன்னா சீனாவுக்கு. அப்போ இனிமேல் நாடுகளில் எந்த கருவி வாங்கினா இதை தான் வாங்குது. யாருக்கு லாபகரமாக போகுதுன்னா சீனாவுக்கு லாபகரமாக போகுது. ஏற்கனவே சீனா வந்து இங்கே ஈரானோட நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நடக்கிற முன் அனுமானம் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்புக்கும் தெரியும். அப்போ இந்த யுத்தம் ஒரு தெளிவில்லாத யுத்தமாக இருக்குது. இஸ்ரேலுக்கும் லாபகரமாக இருக்குன்னா இஸ்ரேலுக்கும் லாபகரமாக கிடையாது. அமெரிக்காவுக்கு லாபகரமாக இருக்குன்னா அமெரிக்காவுக்கு லாபகரமாக கிடையாது. ஆனால் யுத்தம் நடக்க நடக்க எங்கே போகுதுன்னா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த வியாபாரங்கள் தள்ளி விடுற மாதிரியே இருக்குது. அப்படியானால் இந்த சர்வதேச பார்வையில் எப்படி இருக்குதுன்னா 3 சக்திகள் இருக்குது. சீனா ஒரு நாடு, ஜிபிங் வந்து அந்த நாட்டுக்காக, புட்டின் ரஷ்யா அந்த நாட்டுக்காக, ட்ரம்ப் அந்த அவருடைய அவர் சார்ந்த கம்பெனிகளுக்காக. அப்படி ஒரு சர்வதேச பார்வை நீங்கள் ஒத்துக்கல. அப்போ இன்றைக்கி சர்வதேச அரசியலுங்கிறது எப்படி இருக்குதுன்னா 3 வல்லரசுகள் அப்படிங்கிறது போய் 2 வல்லரசு ப்ளஸ் ஒரு தனிநபர் லாபத்துக்கு சாதகமாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் நம்ம பார்வைக்கு தெரியுது. எனவே சர்வதேச அரசியலுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நம்ம இந்த பார்வையில் பார்க்கணுங்கிறத உங்களுக்கு வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.